இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈஸி அண்ட் சிம்பிளான வெங்காய தொக்கு தாங்க. இந்த வெங்காய தொக்கை சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதை வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த வெங்காய தொக்கை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்தங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. தோல் உரித்ததும் இது போல் 1-2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை மிக்சி கப்பில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தொக்கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக அரைச்சதும் இப்போ நம்ம வெங்காய தொக்கு ஸ்டார்ட் பண்ண ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வாணலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 4 குண்டு மிளகா, 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டை முழுமையாக தான் சேர்க்கணுன்னு இல்லை, ஒன்றும் பாதியமாக தட்டி கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லை, பெரிய வெங்காயம் கூட சேர்த்து தொக்கு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்து செஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து வெங்காய தொக்கு ரெடி ஆயிருச்சுங்க. அவ்வளவுதாங்க, ஈஸியான முறையில் வெங்காய தொக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஈஸி அண்ட் டேஸ்டியான வெங்காய தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்